Suvaiyo Suvai. கலைஞர் டிவிக்கு எங்களுடைய குடும்பத்தின் பெரிய வாழ்த்துக்கள். ராம்போ ராஜ்குமார். நான் சொல்ல இப்போ என் ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப உறுதியான விஷயங்கள், என் ஃபைட்டுக்கு இதுக்கு எல்லாமே என்னோட கேவலமான சமையல். இல்லை, அதான் சொல்லலான்னு நினைச்சேன், அதை கொண்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது இவங்க மட்டும் தான் சமையலில் பெரிய ஆள் நினச்சாதீங்க. இவங்க இல்லாத சமயத்தில் எங்க வீட்டுக்காரரும் சமையல்ல பெரிய ஆளு. சொல்லு, என் வீட்டு சொல்லல சமைப்பாரு. வா பசங்களுக்கு நான் போயிட்டு வரதுக்குள்ள ரெடியா கரெக்டா எல்லாம் பண்ண. அம்மா வயிறு நிறைஞ்சிச்சுமான்னு வீட்டுக்குள்ள வந்து சொல்லுவாங்க. என்னடான்னு பார்த்தா 2 லிட்டர் பாலை காய்ச்சி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடு. இல்ல அதான வெயிட். ஆமா, ஃபர்ஸ்ட் அப்பா லைஃப்லயே சமையல் கத்துது. ஆமாமா, குளிச்சு தரமா சாப்பிடணும். ஆமா, அதுக்காக நல்லா பெரிய மேட்டர். முதல்ல இவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது சமையலில் கொஞ்சம் அன்ஃபிட்டாக தான் இருந்தாங்க. நானே கூட சொல்லுவேன், சரி நான் சமையல் வந்து ஒரு பெரிய இதுவாக நினைக்கிறது இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள், ஒரு அம்மா கிட்ட சாப்பிட்ற ஒரு விஷயங்கள், அவங்க வந்து நமக்கு மீன் கறி அது மட்டன் அதெல்லாம் டோட்டலாக செய்து தான் கொடுத்து சாப்பிடணும் அவசியமே இல்லை. அவங்க ஒரு பழையதை கொடுத்து அது ஒரு வெங்காயத்தை போட்டு கொடுத்தா கூட அது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கற்பகம் வந்து அம்மா கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாமியார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஓகே ஓகே, பார்த்தீங்களா மாமியார் அந்த பாசம். அதில் அவங்க அம்மா சமையல் பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க சும்மா ஏதோ ஒன்று கரைப்பாங்க, ஏதோ ஒன்று போடுவாங்க, அதில் போடுன்னு சொல்லுவாங்க. சமையல் ரூமில் நின்றுட்டு போட்டால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நல்லா சமைப்பாங்க. உட்காந்துட்டே கரைச்சி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்க அப்படியே ட்ரெயின் போனாங்க. இல்லை, நல்ல மழையில் இவருக்கு ரொம்ப பிடிச்சது, நல்ல மழை அடிக்கும்போது சூடாக மீன் குழம்பு பிடிக்கும். சாம்பார், மீன் குழம்பு சாம்பார், மீன் வறுவல் பிடிக்கும். வெயில் அடிக்கும்போது சிக்கன் குழம்பும் மட்டன் குழம்பும் பிடிக்கும். அது ஒரு மெனுவே வீட்டில் எப்பவுமே, அது எப்பவுமே பர்மனெண்ட் தான். அவங்க என்ன பண்றாங்க, சீதோஷ்ணைக்கு தகுந்த மாதிரி செய்யறதுல சமையல் பண்ணி கொடுத்து அவங்க கில்லடி. ஏன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சது புதினா ரைஸ். ஆமா, குழம்பு சாதமே சாப்பிட மாட்டான். ஒன்று பிரியாணி, இல்லை ஃப்ரைட் ரைஸ், இல்லை புதினா ரைஸ். எதை வச்சு வெள்ளை சாதம் சாப்பிட்றதுனால ரசமும் சிக்கன் 65. மிதுன் சக்கரவர்த்தின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க. நான் கூட போன இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், அவருக்கு தான் நான் 55 படங்கள் யாருமே பண்ணாத அளவுக்கு நான் தான் பண்ணேன். அவர் வந்து ஒரே ஒரு தடவை நான் ஷூட்டிங்கில் கொண்டு போய் சாப்பாடு நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டு சூழல் ஆயிடுச்சு வீட்டில் இருந்து கொண்டு போய். அதுக்கப்புறம் கீரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது என்னென்ன சாப்பிடுவாரு? முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை, பிரானு, அந்த கடோரா எல்லாமே. அப்புறம் அந்த கடோரா, இது தலைக்கறி, அது அங்கே சாப்பிட்டது இல்லை அவர் அதெல்லாம் இல்லை சாப்பிட்ருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஹோட்டல், அவருக்கு இருக்கிற ஹோட்டல் வந்து நடிகர்களுக்கு யாருமே இல்லை. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல், மோனார்கா, அது ரிச்சார்ட், பக்கா ஹோட்டல் கல்கட்டா முதல் கொண்டு. ஆனாலும் அவர் என்கிட்ட சொல்லுவார், எங்கள் ஒய்ஃப் எப்போ வந்தாலும் சும்மா இல்லைனா கூட நான் ஃபேமிலியோட மெட்ராஸ் வந்தால் மாஸ்டர் வீட்டில் வந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லி மந்த்லி ஒரு தடவை இங்கே வருவாங்க இந்த அம்மா சாப்பாடை சாப்பிட்றதுக்கு. அண்ணியம்மா ஃபோன்லேயே சொல்லிடுவாரு, ரொம்ப அண்ணியம்மா ட்ரம் ஸ்டிக் சாம்பார் வேணும். அண்ணியம்மா புரிஞ்ச தமிழ்ல ட்ரம் ஸ்டிக் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சொல்லும் போது நம்ம சந்தோஷமா இருக்கு. ஃபுட்டு விஷயம் சத்யா சார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுவே பண்ண மாட்டார், கையெல்லாம் போட்டு நக்குவார். என்ன பாஸ் அப்படின்னும், எல்லா மாதம் சாப்பாடு சம்பாதிக்கிறதே சாப்பாட்டுக்கு, அதுவும் சக்தி உள்ள சாப்பாடு. ரெண்டாவது போகிற இடம் பூரா மதுரை, தேனி இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதால நல்ல நல்ல விஷயங்கள் அங்கே கிடைக்கும். பெரிய பெரிய ஒரிஜினாலிட்டி பாசம். நானே சொல்லுவேன், இந்த மாதிரி போகும்போது ரோட்டு ஓரமாக கடை இருக்குது தெரியுங்களா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட அந்த மாதிரி கடைகளில் தான் போய் சாப்பிடுவார். ஆமா, அந்த கடைங்க ரொம்ப ஆமா, நம்ம நீங்க எங்களை வெளியே கூட்டு போனா அது மாதிரி டேஸ்ட் பண்ணி தான் நிறைய நம்ம சாப்பிட்டுருக்கோம். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்னு வந்துருச்சு, இதோட பிகினிங் இல்லையா அதெல்லாம். அது எல்லாமே அது தோசைலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்பொழுதே நல்லா இருக்கும். அந்த சூடா இட்லி அது வேக வச்சு சில இடத்துல ஏன்டா வீட்டுக்கு கூட வரணும்னு வச்சுக்கலாம், அந்த டேஸ்ட்டை பார்த்தோம். ஆமா, அந்த வடை இட்லி எல்லாம் நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும் தூரத்துல போகும்போது. கலைஞரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லணும். இந்த டிவிக்காகன்றது சொல்றதுல எப்போ யதார்த்தமாக தான் பின்னாடி விஷயம் பேசுவேன். எனக்கு முதல் அவார்டு கொடுத்தவர் அவர் தான். ஒரு தொட்டில் சபதம், ஒரு தொட்டில் சபதத்துக்கு எனக்கு முதல்ல அவார்டு கொடுத்தாங்க. அங்கே தான் அவார்டு வாங்குறேன். இதுக்கப்புறம் எதுக்குன்னா எந்தெந்த நல்ல நல்ல காய்கறிகள்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தியாகும்னு சொல்லுவாங்க. இது கலைஞரை பற்றி நான் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு நமக்கு தகுதியே கிடையாது வச்சுங்க. அவர் அதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட் போயிடுச்சு. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோங்க அவரை. இந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக மதுரையில் ஜீப்பில் பேக் உட்காந்து போயிட்டு இருக்கிறேன். பேக்கில் ஒரு அம்பாசிடர் கார் வந்துட்டு இருக்குது. இல்லைடா திரும்பி பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். பார்த்தா கரெக்டாக கலைஞர் கண்டுபிடிச்சாச்சு. அந்த அம்பாசிடரில் உட்காந்துருக்காரு. நாங்கள் இங்கேருந்து பார்த்து இறங்கலாம் ட்ரை பண்ணுறோம். அவர் அங்கேருந்து எதுவுமே சொல்ல அப்படின்றார் பாஸ். காருக்குள்ளேருந்து அப்படியே உடம்பே அப்படியே ஷேக் ஆகிடுச்சு. ஒன்று யாரோ ஒருத்தர் ஃபைட்டர் மாதிரி நினச்சிருக்கலாம்,
அப்படி என்னைக்கு என்னை பார்த்து அந்த கை தான் தூக்குவார். ஏன்னா அவருடைய ஞாபக சக்திக்கெல்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் ஒரு காரணமாகுது. புரட்சி தலைவர் கூட பண்ணவங்க அவர் கவர்மெண்ட்டு போயிட்டதுக்கப்புறம் அவர் கூட அந்த ஃபைட்டர்ஸ் பூரா என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமானவங்கள்லாம் என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நிறைய பேர் அது பேர் சொன்னால் பெரிய கும்பலாகிடும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, தலைவர் வந்து நாங்கள் அவர் கூட போகும்போது காரில் போகும்போது எங்கெங்க இருந்தோ ஃபுட்டு வரும், அங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடாமையே அந்த எலெக்ஷன் போயிட்டு இருப்பாங்க. சரி வரும்போது ஒரு 1.5 நாள் அப்படியே போயிட்டு எங்கேயுமே சாப்பிடாம இந்த லோன்லி அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய இங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி அந்த மாவு எடுத்து அவங்க காலையில் அரைச்சி கொண்டு வந்து எல்லாமே கையால் செய்த விஷயங்கள். அது மிளகா இருந்தாலும் சரி, சட்னியாக இருந்தாலும் சாம்பாராக இருந்தாலும் அது நான்வெஜ்ஜில் நிறைய சாப்பிட்றவர். நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஒரு எம்ஜிஆர்லாம் அவர் ஒரு 10-20 பேரை வச்சு தான் சாப்பிடுவார். அந்த சாப்பாடு அவர் எல்லாருக்கும் போட்ட புகழ் தான் இன்றைக்கி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது நம்ம ஒரிஜினல் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரிஜினல் அங்கே தான் பார்க்க முடியும். மீது எல்லாமே செயற்கையாக தெரியும் நமக்கு. நீங்கள் என்ன வேணாலும் எடுத்து பாருங்கள், செயற்கை தான், ஒரிஜினல் தான். ஏன்னா எம்ஜிஆர் நடிச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி தங்கத்தை அப்படியே கூட சாப்பிடலாம். அந்தளவுக்கு வாய்ஸ் உள்ள ஒரு ஆள் அந்த ரோட்டு வர தரையில் உட்காந்தா சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டு சொல்லுவோம், நாங்கள்லாம் சுற்றி உட்காந்துருப்போம். அந்த டேஸ்ட் அந்த வடைகளெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அந்த மத்தியானம் அவரே சொல்லிட்டு போவாராம், ஏமா அந்த ஐர மீன் சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது, அந்த மீனெல்லாம் செய்ய சொல்லி தனியாக வந்துட்டு கரெக்டாக நைட்டில் மிட் நைட்டில் வந்து அவருக்காக எடுத்து வச்சுருப்பாங்களாம். அதுவும் அந்த சாப்பாடு அந்த மீன் குழம்பு வச்சு சொல்லுவார் அவர், அந்த மீன் குழம்பு மட்டும் நீங்கள் ஒரு 2 நாள் வைங்க, அதை சட்டிலே போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த அவுடோர் சுற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 3 மாதம் சுற்றினா கூட 3 மாதமும் அந்த சின்ன ஹோட்டல் தான், சின்ன கடைகளை தான் சாப்பிட்டு வராங்க. அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற இடங்கள் அதெல்லாம். இனிமேல் அந்த உணவெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது.